பத்ம புராணத்திலிருந்து பகவத்கீதை அத்தியாயம் 1 பற்றிய வர்ணனை. பார்வதி தேவி கூறினாள், என் பிரியமான கணவரே, நீர் அனைத்து ஆன்மீக உண்மைகளையும் அறிந்தவர். உம்முடைய கருணையால் நான் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய சிறப்புகள் அனைத்தையும் கேட்டறிந்தேன். இப்பொழுது ஸ்ரீமத் பகவத்கீதையை பற்றிய சிறப்புகளை பற்றி கேட்க மிகவும் ஆவலாக உள்ளேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உரைக்கப்பட்ட பகவத்கீதையையும் அதன் சிறப்புகளையும் கேட்பதால் ஒருவருக்கு பகவான் கிருஷ்ணரின் மீதுள்ள பக்தி அதிகரித்து கொண்டே இருக்கும். சிவபெருமான் கூறினார், யாருடைய உடல் கார்மேக வண்ணத்தில் உள்ளதோ, யாருடைய வாகனம் பறவைகளின் தலைவனோ, யார் 1000 தலைகள் கொண்ட அனந்தசேஷன் மீது துயில் கொண்டுள்ளாரோ, யாருடைய வர்ணனை எல்லைக்கு அப்பாற்பட்டதோ, அந்த பகவான் விஷ்ணுவை நான் வழிபடுகிறேன். என் பிரியமான பார்வதி, ஒருமுறை பகவான் விஷ்ணு முரா என்னும் அரக்கனை வதம் செய்து அனந்தசேஷன் மீது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அதிர்ஷ்ட தேவதையான மகாலட்சுமி அவரிடம் வினவினார், பகவானே, தாங்கள் இந்த ஆண்ட சராசரங்களையும் காக்கவும் கட்டுப்படுத்தவும் வல்லவர். ஆனால் தாம் இந்த பார்க்கடலில் மகிழ்ச்சி இல்லாமல் படுத்துக்கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம்? பகவான் விஷ்ணு கூறினார், என் பிரியமான லக்ஷ்மி, நான் உறங்கவில்லை. என்னுடைய சக்தி எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த அற்புதமான சக்தியால்தான் அனைத்தையும் கட்டுப்படுத்தியும் அதே சமயம் தனித்தும் இருக்கிறேன். இந்த தெய்வீகமான செயல்களை தியானித்துக் கொண்டே பக்தர்களும் யோகிகளும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபட்டு நிரந்தர ஆன்மீக தளத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். லக்ஷ்மி தேவி கேட்டால், அனைத்தையும் கட்டுப்படுத்துபவரே, அனைத்து யோகிகளது தியானத்தின் இறுதி இலக்கு நீராவீர். தாங்கள் இன்றி ஒரு அணுவும் அசையாது. இருப்பினும் தாங்கள் தனித்து இருக்கின்றீர். தயவு கூர்ந்து இந்த அற்புத சக்தி தாங்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை எனக்கு விளக்குங்கள். பகவான் விஷ்ணு கூறினார், எனது அன்பு லக்ஷ்மியே, என்னுடைய சக்தியின் விரிவாக்கங்கள், அவற்றினுடைய செயல்பாடுகள், ஒருவன் பிறப்பு இறப்பு பிடியிலிருந்து விடுபட்டு எவ்வாறு என்னுடைய பரந்தாமத்தை வந்தடைதல், இவை அனைத்தும் எனக்கு சேவை செய்யும் மனப்பான்மை கொண்ட அறிவில் சிறந்தவனாலேயே புரிந்து கொள்ள முடியும். இதை பற்றிய ஞானத்தை நான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் முழுமையாக விளக்கியுள்ளேன். லக்ஷ்மி தேவி வினவினார், அன்புடையவரே, உங்களின் சக்திகளின் எல்லையில்லா செயல்பாடுகளை நீங்களே அதிசயிக்கும் போது எவ்வாறு ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த சக்திகளின் செயல்பாடுகளையும் ஒருவன் இவற்றை கடந்து பரந்தாமத்திற்குள் எவ்வாறு வருகிறான் என்று விவரிக்கிறது. பகவான் விஷ்ணு கூறினார், நானே பகவத்கீதையாக அவதரித்துள்ளேன். பகவத்கீதையின் முதல் 5 அத்தியாயங்கள் என்னுடைய 5 தலைகள். அடுத்து வரும் 10 அத்தியாயங்கள் என்னுடைய கரங்கள். 16ஆம் அத்தியாயம் என்னுடைய வயிறு. இறுதி 2 அத்தியாயங்கள் என்னுடைய தாமரை பாதங்கள். இவ்வாறாக பகவத்கீதையில் உள்ள ஆன்மீக விக்கிரக வடிவை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகவத்கீதை அனைத்து பாவங்களையும் அழிக்க வல்லது. அறிவு சிறந்த ஒருவர் தினமும் ஒரு அத்தியாயமோ, ஒரு ஸ்லோகமோ, பாதி ஸ்லோகமோ அல்லது ஒரு வரியையாவது படித்தால் சுஷர்மா அடைந்த நற்கதியை அவர் அடைந்து விடுவார். லக்ஷ்மி தேவி கேட்டாள், யார் அந்த சுஷர்மா? அவன் எந்த வகுப்பைச் சேர்ந்தவன்? அவனுக்கு என்ன நற்கதி கிட்டியது? பகவான் விஷ்ணு கூறினார், எனது அன்பு லக்ஷ்மியே, சுஷர்மா பல பாவ காரியங்களை செய்த கொடியவன். பிராமண குடும்பத்தில் பிறந்த போதும் அவனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் வேத ஞானம் இல்லை. அதனால் அவன் பிறரை துன்புறுத்துவதில் ஆனந்தம் கண்டான். மதுவும் மாமிசமும் அவனுக்கு பிடித்தமானவை. என்னுடைய நாமத்தை சொல்லவே இல்லை. தான தர்மம் செய்யவே இல்லை. ஒரு புண்ணியமும் செய்ததில்லை. தன் வாழ்வாதாரத்திற்காக சில இலைகளை சேகரித்து சந்தையில் விற்று வந்தான். ஒருமுறை ஒரு முனிவரின் தோட்டத்திற்குள் சென்று பாம்பு கொடுத்த தீண்டலில் உயிரிழந்தான். அவன் ஆத்மா நரகங்களில் கொண்டு செல்லப்பட்டது. பிறகு மறுபிறவியில் ஒரு காளையாக பிறந்தான். முடவன் ஒருவன் அதை சொந்தமாக்கி வேலை வாங்கினான். 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதிக சுமை ஏற்றி விரட்டினார். காளை கீழே விழுந்தது. அதனை சுற்றி மக்கள் கூடி தங்களுடைய புண்ணியங்களை தானம் செய்தனர். ஒரு விலைமாதுவும் இருந்தாள். அவளும் ஏதேனும் புண்ணியம் செய்திருந்தால் அதன் பலன்கள் இதனை சேரட்டும் என்றாள். அதன் பிறகு காளை இறந்தது. அதன் ஆத்மா யமதர்மரிடம் அழைத்து செல்லப்பட்டது. யமதர்மர் கூறினார், நீ செய்த பாவங்கள் அவளுடைய புண்ணியத்தால் நீங்கின. அடுத்த பிறவியில் சுஷர்மா உயரிய பிராமணராக பிறந்தார். முந்தைய பிறவிகள் அவருக்கு தெரிந்திருந்தன. அவர் விலைமாதுவை தேடிச் சென்றார். அவளிடம், என்னை நீ காப்பாற்றிய புண்ணிய காரியம் என்ன என வினவினார். விலைமாது கூறினாள், ஐயா, இந்த கூண்டில் இருக்கும் கிளி தினமும் ஏதோ
ஒன்றை கூறிக்கொண்டு இருக்கும். அதை நான் கேட்டேன். அதனால் மனம் தூய்மையானது. அதன் பலன்களையே உங்களுக்கு அளித்தேன். இவர்கள் இருவரும் கிளியிடம் போனார்கள். கிளி கூறியது, முற்பிறவியில் நான் பிராமண குடும்பத்தில் பிறந்தேன். ஆணவமும் பொறாமையும் அதிகம். பிறரை ஏளனம் செய்தேன். பின்னர் நரகங்கள். பிறகு இந்த கிளியாக பிறந்தேன். முனிவர்கள் என்னை ஆசிரமத்தில் கொண்டு சென்றனர். அங்குள்ள குழந்தைகள் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை படிப்பதை கேட்டேன். நானும் சொல்லத் தொடங்கினேன். பின்னர் ஒரு திருடன் என்னை விற்றான். அப்படிதான் இந்த பெண்ணிடம் வந்தேன். விஷ்ணு கூறினார். கிளி பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை கூறியது. விலைமாது கேட்டாள். சுஷிர்மா அதை தானம் பெற்றார். மூவரும் தூய்மையடைந்தனர். மூவரும் தினமும் அந்த அத்தியாயத்தை வாசித்தனர். வைகுந்தத்தை அடைந்தனர். எவர் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் துன்பங்களை கடந்து பகவானின் பாத சேவையை அடைய முடியும்.